Welcome guys, welcome to Bhuvanashri Maths, CBSE 10th, Chapter 6, Triangles. Thales Theorem or Basic Proportionality Theorem. State and proven questionல கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டோடு சேர்த்து இந்த தியரத்தை படிச்சுக்கோங்க. அடிக்கடி சிபிஎஸ்சி போர்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். If a line drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points, then the other two sides are divided in the same ratio. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளோட ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். ஒரு சைடுக்கு பேரலாக வரைகிற ஒரு லைன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் எ லைன் ட்ரான் பேரலல் டு ஒன் சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள். இப்போ ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள்னால் பிசிக்கு பேரலாக டிஇன்னு ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைன் மற்ற ரெண்டு சைட்ஸையும் சேம் ரேஷியோவில் இன்டர்செக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நான் கிவன் டு ப்ரூவ் எழுதிட்டு காட்டுறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டிஇ parallel to BC and DE intersect AB and AC at D and E respectively. BCக்கு parallel வரைகிற Dன்ற லைன் ஏபியை Dன்ற இடத்துலையும் ஏசியை ஈன்ற இடத்துலையும் இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேவா? தென் டு ப்ரூவ் AD by DB, AD by DB is equal to AE by EC. இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வரையணும். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நான் வரைய போகிறேன்னா DM parallel to AD. DM வரைய போகிற ஏஇக்கு பேரலாக. தென் EN வரைய போகிற DAக்கு பேரலாக. Join BE. Then CD. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூஃபுக்கு தேவையானதெல்லாம் வரைஞ்சாச்சு. கிவன் டு ப்ரூவ் இது ரெண்டும் நீங்கள் கொஸ்டின்லேருந்தே எழுதிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரூஃபுக்கு தேவையான லைன்ஸை நம்ம வரையணும். எப்பயுமே நம்மளாக வரைகிற கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் டாட்டட் லைன்ஸில் தான் வரையணும், ஸ்ட்ரெயிட் லைனில் வரையக்கூடாது. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏடிஇ எழுதிக்கிறேன். பிஃபோர் தட் what is area of triangle? Area of triangle is equal to half into base into height. ஹைட்டுங்கிறது என்ன ஹைட்டு? perpendicular height. ஓகேவா? ஹைட்டுன்றது perpendicular height. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். எதோட ஏரியான்னா ஏடிஇயோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட் நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஏடி பை டிபி தானே ப்ரூவ் பண்ணணும். அப்போ எனக்கு ஏடி இன்வால்வ் ஆகிற மாதிரி ஏடி எங்கே இருக்கோ அந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். ஏடிஇ எடுத்துக்கிறேன். இல்லை ஏடி என்னோட பேஸு. அப்போ என் என்னோட பர்பண்டிகுலர் ஹைட். நம்ம அங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டிஏக்கு இஎன் வரைகிறோம், ஏஇக்கு டிஎம் வரைகிறோம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எடுக்கிறேன். புரியுதா? ஏடி பை டிபி இருக்கிறதுனால ஏடி இருக்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு என்னோட பேஸ் ஏடி, perpendicular height EN. இதுதான் என்னோட பேஸ், இது என்னோட ஹைட். தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ பிடி கீழே இருக்கு இல்லையா? ஸோ பிடி வர மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். டிபிடிஇ எடுத்துக்கிறேன். அப்போ ஹாஃப் இன்ட்டு இதோட பேஸ் என்ன? பிடி தான் பேஸ். perpendicular height
அதே இஎன் தான். அது எப்படின்னு இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்படி நேராக இருக்க ஃபிகரை உங்களுக்கு புரியறதுக்காக நான் அப்படி சாய்ச்சி வச்சு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். அதாவது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தாச்சு. ஏடிஇ கண்டுபிடிச்சிட்டேன். நான் லைட்டாக ஷேட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இந்த ஏடிஇ ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு பிடிஇ எடுக்கும்போது பிடிஇ என்ன இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு அப்டியூஸ் ட்ரையாங்கிள். அப்போ அப்டியூஸ் ட்ரையாங்கிளோட ஹைட் எங்கே இருக்கும்? வெளியில் தான் இருக்கும். இது எப்படி சொல்லலான்னா, இப்போ இது கிரவுண்ட் லெவல், இது கிரவுண்ட் லெவல். ஏதோ ஒரு மரம், என்ன மரம், தென்னை மரம்னு எடுத்துக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு மரம் எடுத்துக்கோங்க. இந்த மரத்தோட ஹைட், கிரவுண்ட்லேருந்து இந்த மரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா, அந்த மரத்தோட டாப்பை கிரவுண்டுலேருந்து தான் நம்ம அளப்போம். இதுதான் பெர்பெண்டிகுலர் ஹைட். இது வந்து மரத்தோட உயரம், லென்த் ஆஃப் த ட்ரீ. இது கிரவுண்ட்லேருந்து மரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ அந்த மரம் சாஞ்சிட்டு இருக்கும்போது கிரவுண்ட்லேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஃபிகர் பாருங்கள், இதுதான் உங்களோட அப்டியூஸ் ட்ரையாங்கிள். இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அப்டியூஸ் ட்ரையாங்கிள் தெரியும். இது ஒரு அப்டியூஸ் ட்ரையாங்கிள். இதோட ஹைட்டு, பெர்பெண்டிகுலர் ஹைட் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் பெர்பெண்டிகுலர் ஹைட். ஓகேவா? இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரையாங்கிள் பிடிஇக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? இப்போ இது ஒரு அப்டியூஸ் ட்ரையாங்கிள், பிடிஇ ஒரு அப்டியூஸ் ட்ரையாங்கிள். இதோட பெர்பெண்டிகுலர் ஹைட் வெளியில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியா பை இந்த ஏரியா நான் டிவைட் பண்ண போகிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ இஸ் ஈக்குவல் டு half into AD into EN divided by half into BD into EN. இதில் சேமாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம். மீதி நமக்கு என்ன இருக்குது? AD by BD. அதாவது கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொன்ன ஃபஸ்ட்டு ரேஷியோ AD by DB நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இதை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ, இதை ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது செகண்ட் ரேஷியோ நம்ம பார்க்கணும். செகண்ட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ஏஇ டிவைடட் பை இசி. அப்போது உங்கள் ஃபிகரில் ஏஇ இன்வால்வ் ஆகிற ட்ரையாங்கிளையும் இசி இன்வால்வ் ஆகிற 2 ட்ரையாங்கிளையும் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ area of triangle ADE, area of triangle ADE is equal to half into AE into DM ன்னு எழுதிக்கிறோம். ஏன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நமக்கு ஏஇ இன்வால்வ் ஆகிற சைடு வேணும். அப்போ ஏஇ பேஸாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். இப்போ ஏஇ பேஸ்னால் டிஎம் தான் இதோட ஹைட். ஓகேவா? எது பேஸோ அதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸில் தான் பெர்பெண்டிகுலர் ஹைட் வரும். ஃபஸ்ட்டு ரேஷியோக்கு நம்ம ஏடி எடுத்துக்கிட்டோம். ஏடி பேஸ்னால் இஎன் வந்து பெர்பெண்டிகுலர் ஹைட்டுன்னு எடுத்தோம். ஓகேவா? இந்த சைடுக்கு பேஸாக இருக்குது. இது பேஸாக இருக்கும்போது இது பெர்பெண்டிகுலர் ஹைட். இதே உங்கள் ஃபிகரை திருப்பி வச்சு பாருங்கள், ஏஇ பேஸாக இருக்கும்போது டிஎம் தான் இதோட ஹைட். ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கிறோம். அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன, அடுத்த ரேஷியோ கீழே என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு? சிஇடி எடுக்கிறோம். சிஇடி. அப்போ half into சிஇ வந்து உங்களுக்கு பேஸ். நான் ஆல்ரெடி ஏரியா ஷேட் பண்ணி வச்சுருக்கேன், தெரியுதா? இந்த ஏரியா கவர் ஆகணும். இது உங்களோட அப்டியூஸ் ட்ரையாங்கிள். இப்போ அப்டியூஸ் ட்ரையாங்கிளோட பெர்பெண்டிகுலர் ஹைட் எங்கே இருக்கும்? வெளியில் தான் இருக்கும். அப்போ சிஇ பேஸாக இருந்தால் டிஎம் தான் அதோட ஹைட்.
ஃபஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிச்ச மாதிரி ரெண்டு ஏரியாவையும் டிவைட் பண்ணுறோம். ADE டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் CED. இப்போ half into AE into DM upon 1/2 CE into DM. ஸோ சேமாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் CED இஸ் ஈக்குவல் டு AE பை CE. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு AD பை BD கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்தது AE பை CE கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெண்டு ரேஷியோவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவே நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐடியா யூஸ் பண்ண போகிறோம், ஒரு கான்செப்ட். ஓகேவா? பிஃபோர் கொரோனா பசங்க அதை படித்தாங்க 9th. உங்களுக்கு அது டியூ டு கொரோனா அந்த போர்ஷன் டெலீட் ஆகிடுச்சு. ஈவன் தான் நம்ம அந்த கான்செப்ட் மட்டும் எடுத்து தான் இந்த சம்மை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் ரெண்டு பேரலல்ஸ்க்கு நடுவில் ஒரே பேஸில் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது பாருங்கள், நான் இந்த ஃபிகர்லேயே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த BDEயும் CEDயும் ரெண்டும் இந்த EDEன்ற ஒரே பேஸில் இருக்குது. பிட்வீன் த பேரலல்ஸ் DEயும் BCயும் ரெண்டு பேரலல் லைன்ஸ். இதுக்குள்ளே இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தோட ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட். இதை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ உங்களோட ஃபிகர், ஒரிஜினல் ஃபிகரில் நான் ஷேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியா, இந்த ட்ரையாங்கிளும் அண்ட் திஸ் ட்ரையாங்கிள் தெரியுதா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும், ட்ரையாங்கிள் 1 அண்டு 2, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி சம் போட போகிறோம். ஓகேவா? Triangle BDE and CED being on the same base DE and between the same parallels DE and BC. So, area of triangle BDE and area of triangle CED same னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம equation 3ன்னு எடுத்துக்கிறோம். From 1, 2 and 3. ஆல்ரெடி equation 1 and 2ல நியூமரேட்டர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருக்க டினாமினேட்டர்ஸும் ஈக்குவலாக இருக்குதுன்னு ஈக்குவேஷன் 3ல நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல். அதாவது உங்களோட AD பை BD இஸ் ஈக்குவல் டு AE பை CE. அப்போ அந்த ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்குது. நம்மளோட ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். டியர் கைஸ், தியரத்தை ஸ்டேட்மெண்ட்டோட படிச்சுக்கோங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் தரவு பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.